ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் தியான நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வாய்ப்பு பெற்றிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார். நம்பிக்கையோடும் தெய்வ பயத்தோடும் என்னோடு இணைந்த ஆண்டவர் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36லிருந்து 38 வரை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். சீஷர்களை அழைப்பித்து அவர்களிடத்தில் மகத்தான் இந்த பொறுப்பு, நற்செய்தி அறிவிக்க வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற மகத்தான ஒரு பொறுப்பை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அழைப்பை கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, அதை ஆதாரமாக வைத்துதான் பேதுரு இப்படி இதை தெளிவாய் பிரசங்கிக்கிறான். இயேசுவை குறித்து அவன் சொல்லுகிற பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவரது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி அனுப்பப்பட்டவர். அவர் இந்த மனு மக்களுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்திருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார், நம்முடைய வாழ்வில் விலக்கேற்றி வைத்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் பேதுரு இப்படி எழுதுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக மாற்றினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். குறை இருக்கும்போது, தேவைகள் இருக்கும்போது, உங்களுடைய வேண்டுதல் ஆண்டவரத்தில் செலுத்துங்கள், இயேசு நோக்கி கூப்பிடுங்க என்ற ஒரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு வழியை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகவே தான் சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றார். 36ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்கிறார், இந்த இயேசு தான் ஆண்டவர். உங்கள் குறைகளை அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் உங்களை பார்த்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார். உன் பலவீனத்தில் அவருடைய பலத்தை தருவார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வேதத்தை வாசிங்க, செபிங்க, அதை வழிபாடில் கலந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டத்தில் உங்கள் விண்ணப்பங்களை வைங்க. 37ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் பேதுரு மூலமாய் தெளிவாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சகோதரரே, நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவரத்தில் சொல்லுகிற பொழுது மிக பிரதானமானது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் என்று எழுதுகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அமர்ந்திருந்து, நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறது என்ன என்று கேட்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உனக்கு கொடுத்திருக்கிற படித்திருக்கிற நீங்கள் ஆண்டவர் கேளுங்க, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீங்களே, நான் என்ன செய்யட்டும்? நல்ல வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறவர்கள், நல்ல குடும்பம் அமைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலையில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். எந்த நிலையில் வைத்திருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இயேசுவே பலமுறை பிதாவை நோக்கி நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்தார். என் அன்பு சகோதரனை சகோதரியை, நம்ம ஆண்டவரில் கேட்டு நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை பொறுமையோடு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். படிப்பின் நிமித்தமாக, பணத்தின் நிமித்தமாய், என் திறமை தாழ்வுகள் நிமித்தமாய் ஓடுகிறவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆண்டவர் உடைந்து போகிறார். ஆண்டவரத்தில் கேளுங்க,
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். அவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரும் இரட்சகருமாக மாறினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாறினார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆகவே இதை பார்த்து அன்று இருந்த மக்கள் தாங்கள் தவறு செய்து விட்டோமோ, மீறுதல் செய்துவிட்டோம் என்ற ஒரு பயம், அச்சம் வந்ததுனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரத்தில் விண்ணப்பிக்கிறார். 38ஆம் வசனத்தில் தெளிவாய் பிரசங்கிக்கிறார் பேதுரு. அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்புகின்றார். நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் செய்த தவறுகள், மீறுதல்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு ஒப்புரவாக்குங்க. மனம் திரும்புங்கள். மாற்றுருவாக்கப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவத்தில் சொல்லுங்கள், நாங்கள் இப்படி பேசிட்டோம், இப்படி செய்துட்டோம் என்ற பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் திருமுழுக்கு பெறுங்கள், திருச்சபையின் அங்கமாய் இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள் என்று எழுதுகிறார். அதற்காக தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். மனம் திரும்ப, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள். திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய திருச்சபையின் அங்கமாய் நீங்கள் இணைந்து கொள்ள, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கேளுங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்வது, மனம் திரும்புப்பா. நீ போகிற பாதையில் நிதானித்து உன்னை சீர்படுத்திக்கொள். ஆண்டவர் பக்கமாக திரும்பு. அவர் உன் பக்கமாய் திரும்புவார். அவருடைய கண்கள் உனக்கு தயவு உண்டாகும். சோர்ந்து போகாது. நீங்கள் ஆண்டவரத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார். அதுதான் அவர் வெளியேறி பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னிக்கிறார். அதனால் ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறார். அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர் என்று பார்க்கணும். என் அன்பு சகோதரி சகோதரி, தெய்வ சமூகத்தில் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைப்பதற்கு அடையாளமாய் திருமுழுக்கு பெறுங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள். ஆண்டவருக்குள்ளே நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5:17 சொல்வது போல், ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிற, பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்வது போல ஒரு புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினீர். அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினீர். உயர்ந்த உமது வலது பார்சத்தில் அவரை வைத்திருக்கிறீர். அவரை நம்புகிற விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைக்கூவலை நீர் வைத்திருக்கிறீர். இந்த வரிசையில் இன்றைக்கும் இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் தெளிவான வழியை காட்டுங்க. அவளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருங்க. பேதுரு ஆக்கின அன்று அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் மூலமாய் சொன்ன ஆலோசனை, மனம் திரும்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், திருச்சபையின் அங்கமாய் இணைந்த ஆண்டவரை தொழுது கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. பலவீனங்கள் மாறட்டும், வியாதியின் கூறுகள் சுட்டேறி கப்பாளட்டும். எல்லா பலவீனத்தின் கட்டுகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. எல்லா விதமான பொல்லாத ஆவியின் பிசாசின் கிரிகளை சுட்டெரிக்கிற இயேசுவின் நாமத்தினால அது நிமித்தமாக ஏற்பட்ட வியாதியை நீர் குணமாக்கு. உங்களுடைய தழுவினால் குணமாக்கு. வியாதியின் கட்டிலிருந்து விடுவியும் இயேசுவின் நாமத்தினால.
எல்லா பொல்லாத ஆவியின் பிசாசின் அந்தகார சக்தியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. எங்கெங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ, எதெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றும். உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.